என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை அமைதியானது தான். உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து கிடைக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது. எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள், தாழ்வாகவும் பார்க்காதீர்கள். யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும். உறவினராகினும் கடவுளே ஆகினும் தர்மமே மேலானது. தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள். விதி வலியது குழந்தையே. மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை. நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளேத்தான் உள்ளது. அதனை வெளியில் தேடாதே, உன்னுள்ளே தேடு. கலங்காதே தங்கமே. நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை, போட்டி, பேராசை, பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல் திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுக முடியை எடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும், சிந்தனைகள் வலுப்படும், மனம் அமைதியடையும். வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். நான் உனக்கென்று நல்ல நேரத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள். நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே. தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன். உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு. என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜைகை செய். எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும். ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது. ஆனால் என்னால் அதை செய்ய முடியும். ஆகவே முடிவெடுக்கும் பொழுது என்னை நினைவில் கொள். முடிவு வெற்றியாகும். உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன். எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். என் பிள்ளையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா என்ன? கலங்காதே. ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா? அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய் கொண்டு செல்கின்றது என்று நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் ஓடு. பாதையில் தடை வரட்டுமே. சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே. நீ பிறருக்காக இரக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் யார் மீது நீ இரக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடயம். நீயே ஆளாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது. என்ன என்றே உன்னை வேறு யார் நன்கறிவார்? நானே நடத்தி தருவேன். அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை. வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ, தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றா? நம்பியிரு. உனக்கானது தானே வரும். நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றால் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம். நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன். அழைத்திரு. நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன். 1000 துன்பம் வந்தாலும் சாயப்பா என என்னைத்தானே அழைக்கின்றார். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை. நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே. உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும். அவரவர் மனதிற்கு தெரியும். எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி, யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி. விடை தெரியும். அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா? இல்லை இன்னும் மிச்சம் இருக்கின்றதா? நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு
உன்னிடமே இருக்கின்றது. அதை முழு மனதாக நம்பி தேடு. அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தையே. நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம். உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன். கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார். நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல். நான் துணையாக இருப்பேன். எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றாய்? இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே. நம்புவதற்கும் நான் இருக்கின்றேன். அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு? எனக்கு அவமானம், அநீதி மட்டுமே நடக்கின்றதே. உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே. நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருந்தி கொண்டிருக்கின்றாயே. இது எனக்கு அவமானம் இல்லையா? நம்பு தங்கமே, எல்லாம் மாறும். மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன். எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா? சரிதான். ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா? அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும். கலங்காதிரு, வெற்றி வந்து சேரும். உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது. மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான். அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை. யோசித்து பேசுவது உனக்கு நல்லது. காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்திவைக்கும் செயல். உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம். ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள். உங்களிடம் உள்ள நல்ல கெட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்மால் ரசித்து வாழ முடியும். நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமானவற்றில் ஈடுபட செய்வதன் மூலம் வீணானவைகளை தவிர்த்து விடலாம். நான் உடன் இருக்க உனக்கு என்ன பயம் தங்கமே? மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழ வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான். அன்போடு ஒருபோதும் விளையாடாதே குழந்தையே. பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள், அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை. உள் மனதில் சாய்ராம் என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? சாயி சாயி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு. என்னை நம்பினோர் கைவிடப்படார். உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள் தான். எந்த துன்பம் வந்தாலும் எதற்குமே அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலைகளை செய்கின்றாய் அல்லவா? அதுவே உன்னை வாழ்வில் உயர்த்தும். மனிதனுக்கு நிம்மதியில்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது அன்றைய பழமொழி. குற்றம் செய்த நெஞ்சம் மற்றவரையே குறை கூறும் என்பது இன்றைய பழமொழி. கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடும். எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் பக்கத்திலேயே துரோகிகள் இருப்பதை உணர தவறவிடுகின்றோம். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் குழந்தையே. அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும்.
பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகின்றது. கலங்காதி தங்கமே, என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். தயங்காமல் தொடங்கு. வெற்றி உனக்கே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு தங்கமே? சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். கலங்காதிரு. விவாதம் செய்து ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்வதை விட எந்த துன்பமும் தராமல் விலகி இருப்பதே மேலான செயல். பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே சிறப்பான தண்டனை. வெளிவேஷம் போடுபவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள். நேர்மையில் இருப்பவர்கள் எப்போதுமே துன்பத்தை மட்டுமே எதிர்கொள்கின்றார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நேர்மையாக இருப்பவர்கள் என்றும் கடவுளின் கண்காணிப்பில் இருப்பார்கள். உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன். என் தங்கமே, ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவரையே மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கோவிலுக்கு சென்று தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம்தான். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. கர்வம் கொள்ளாதே, கடவுளை இழப்பார். பொறாமை கொள்ளாதே, நண்பனை இழப்பார். கோபம் கொள்ளாதே, உன்னையே நீ இழப்பார். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவராகி விடுகின்றார். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நல்லதை மட்டும் நினை. நல்லதே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாக நீ இருப்பாய். சுயநலமாக வாழ்கின்றார். சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்கக்கூடாது. கடலில் கூட மூழ்கிடு, தவறில்லை. காப்பாற்ற 4 பேர் வருவான். கடலில் மட்டும் மூழ்கிடாதே. காப்பாற்ற ஒருவரும் வரமாட்டார். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே, அது உனக்கானது அல்ல என்று. தோலை மெல்ல தட்டி கொடுத்து உனக்கு எதுவும் நடக்காது, உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று ஆறுதல் கூறும் நட்பு கிடைப்பது மிகப்பெரிய வரம். யார் எப்படி என்பதை எல்லாம் தெரிந்த பின்பும் கோபப்படாமல் மௌனம் காப்பதென்பதும் நீங்கள் பக்குவப்பட்டதன் அடையாளம்தான். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் இருக்கின்றது. கவலையின்றி வாழ 3 வழிகள் மட்டும்தான் உண்டு. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பது தான். இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார். சோர்ந்து போகாதே. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு. யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே. சில நாட்கள் பொறுத்திருந்து பார். உண்மை தெரியும். உன்னிடம் வந்ததற்கான காரணமும் புரியும். யாருக்காக நீ வாழ்கின்றாயோ அவர்களுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடு. உனக்காக யார் வாழ்கின்றாரோ அவர்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிகச்சிறந்தது. நம் சுயமரியாதையை இழந்து நிற்கும் ஒரே இடம் ஒருவர் மீது நாம் வைக்கும் அதீத அன்பு. உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா? அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே. மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும். மழை வருவதற்கு முன்னால் மேகங்கள் கருப்பாய் சூழ்வதைப் போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகின்றன. கலங்காதே.
நிச்சயமாக வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகின்றா. வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல, உடனே பறக்க நினைப்பது தான் மிகப்பெரிய தவறு. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா, பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது. சாயப்பா, நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.